ஓம் சாய்ராம். என்னம்மா சாயை திட்டிக்கொண்டு எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை? எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள், எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை என்று நீ கேட்கிறாயா? நினைக்கிறாயா? நீ நினைக்காதே, அப்படியெல்லாம் அல்ல. உனக்கு மட்டும் தான் இப்படி, வேறு எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் அல்ல அம்மா. இங்கு எல்லோருக்கும் எல்லா பிரச்சனைகளும் இருக்கிறது. உன்னுடைய பிரச்சனை உனக்கு தெரிகிறது, மற்றவருடைய பிரச்சனை உனக்கு தெரியவில்லை, அவ்வளவுதான். மற்றபடி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் தவறாக நடக்கிறது, மற்றவர்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பது போலெல்லாம் நினைக்காதே. அவரவர்களுக்கு அவரவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, அது அவரவர்கள் பார்த்து கொள்வார்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை அனைத்தும் மாறும். படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு போக ஆரம்பிக்கும். நீங்கள் என்னை எப்பொழுதுமே என்னை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறாய், என்னை ஏன் இவ்வளவு வழி வேதனையோடு வைத்திருக்கிறாய் என்று நிறைய இடத்தில் உங்களுடைய சந்தோஷங்களுக்காக நான் நிச்சயமாக நல்லதையே செய்வேன். இனிவரும் காலத்தில் பொறுமையும் நற்றும் நம்பிக்கையும் என்றுமே உங்களுக்கு இருக்கட்டும். தெய்வம் உனக்கு என்றும் நல்லது செய்யும் என்று நம்புங்கள். பொறுமைகள் இருந்தால் தெய்வங்கள் எப்பொழுதும் உங்களோடு தான் இருக்கும். அவசரப்படும் பொழுதுதான் என்ன தெரியுமா தோன்றும், தெய்வம் நம்மோடு இல்லை, தெய்வம் எப்பொழுதுமே நம்மோடு இல்லை என்பது போல தோன்றும். தெய்வங்கள் பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தது என்றால் தெய்வம் உங்களோடு தான் இருக்கிறது என்பதை உங்களால் பார்க்கவும் முடியும். தெய்வம் இருப்பது உங்கள் பார்க்கவும் முடியும். அதே சமயம் தெய்வம் உங்களிடம் பேசுவதை உங்களால் உணரவும் முடியும். அதனால்தான் அடிக்கடி கூறுவேன், யாரை நம்புகிறீர்களோ இல்லையோ தெய்வத்தை நம்புங்கள். உங்களை ஒரு நாளும் தெய்வம் கைவிட்டு விடாது. தெய்வங்கள் எல்லாமும் உங்களுக்கு நல்ல விஷயத்தை மட்டுமே தான் கொடுக்கும், நல்ல விஷயத்தை மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையை செய்யும் என்பதை நான் கூறுவேன். உங்களுடைய வாழ்க்கைக்கு முற்றிலுமாகவே நான் துணையாக இருப்பேன். எதிர்பாராத வழிகளையும் வேதனைகளையும் கொடுத்துவிட்டு எனக்கு இனிமேல் நான் யாரையும் நம்ப போவது இல்லை, எனக்கு தெய்வங்களே இல்லை, தெய்வங்கள் எனக்கு நல்லது என்று ஒன்றையுமே செய்யவில்லை என்று நீ என்னிடம் வந்து என்னிடம் மட்டும் அல்ல தனியாக கூட புலம்பிக் கொண்டுதான் இருந்தாய். ஆனால் இனிமேல் நான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் நல்ல விஷயம் செய்ய போகிறேன். அப்பொழுது நீங்கள் சொல்கிறீர்களா இல்லையா என்பதை நான் பார்க்கிறேன். நிறைய சந்தோஷத்தோடு உங்களை வாழ வைக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் என்ன ஆசைப்படுகிறீர்கள்? நல்லபடியாக இருக்க வேண்டுமா, இல்லை புலம்புவதை பற்றியோ யோசித்து கொண்டு இருக்கிறீர்கள்? புலம்புவது எதற்காக? உங்களுடைய வாழ்க்கையில் புலம்புவது எதற்காக? எல்லா நாளும் புலம்பிக்கொண்டே இருப்பதற்காகவா? வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்கள் என்று வேண்டாமா? உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று கூறினால் அதை நீங்கள் நம்ப மாட்டீர்களா? நல்லது நடக்கும், கூடிய விரைவாகவே நல்லது நடக்கும். யாரும் உங்களுக்காக செய்யாவிட்டாலும் இந்த சாய் உங்களுக்காக நல்ல விஷயத்தை மட்டுமே செய்வேன். பல இடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இது வாழ்க்கையா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்று கேட்டீர்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதிலேயும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் உங்களுக்கு நான் நல்லது மட்டும்தான் தருவேன். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தருவேன். யாரும் எப்பொழுதும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் ஒரு நாளும் அல்ல. எதற்கு கவலைப்பட வேண்டும் என்பதை முதலில் யோசியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அது எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டியது என் கையில் உள்ளது. கூடிய விரைவாகவே நான் நல்லதுதான் செய்வேன். உங்களுடைய வாழ்க்கையை கட்டாயமாக மாற்றுவேன். மனதளவில் அதிகமான குழப்பங்கள், மனதளவில் அதிகமான கவலைகள், இப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றும் நீங்கள் வாழ்ந்து கொண்டு கடந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு நாள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தவறாக எதுவும் செய்யவில்லை. மற்றவர்கள் வேண்டுமானால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேதோ தவறுகளை எல்லாம் செய்ய
முயன்றிருக்கிறார்கள். ஆனால் நான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொழுது கூட உங்களுக்கு தவறுகள் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நான் நினைத்தது கிடையாது. ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகள் நீங்கள். உங்களுக்கு நான் எல்லா பொழுதுகளிலேயும் நல்லது மட்டும்தான் செய்து உங்களை வாழ வைப்பேன். நல்லது மட்டும்தான் செய்வேன். எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு தவறு, நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நான் தவறு செய்ய போகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை நிம்மதி இல்லாமல் ஆக்குவேன் என்றெல்லாம் நினைத்து கூட பார்க்காதீர்கள். நான் அப்படிப்பட்ட ஆள் அல்ல. நிச்சயம் உங்களுக்கு பல இடத்தில் அழகாகவும் அற்புதமானதாகவும் நிம்மதியாகவும் எல்லாமும் கொடுப்பேன். நீங்கள் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருங்கள். செய்ய வேண்டிய அனைத்து காரியத்தையும் நான் சிறப்பாக செய்வேன். நீங்கள் பொறுமையோடு என்னை பார்க்கிறீர்கள். எனக்கு கோபம் வந்தால் எந்த அளவுக்கு வரும் என்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் மீது கை வைப்பவர்களை என்றும் நான் விடுவது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களுக்கு ஒரு மிக நெருக்கமான ஒரு உண்மையான அப்பாவாகவும் உண்மையான ஒரு நண்பனாகவும் என்றுமே நான் இருப்பேன். யதார்த்தமாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் யதார்த்தமான பிள்ளையாக நீ என்னிடம் பழகுகிறாய். என்னிடம் மட்டும் அல்ல, எல்லோரிடமும் நீ யதார்த்தமாகத்தான் இருக்கிறாய். அதை வைத்துத்தான் அனைவரும் உன்னை ஏமாற்றுகிறார்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் முற்றிலுமே பாதுகாப்பு நான் மட்டும்தான். எதிர்பார்க்காத நிறைய வழிகளை நான் உனக்கு கொடுத்தேன். நீ என்னிடம் கேட்கும் ஒவ்வொன்றும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அனைத்துமே தவறாக நடக்கிறது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் தேவையில்லாத குழப்பங்களாகவே நடக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் நான் நன்றாக இருக்க வேண்டும், நான் என்னுடைய வாழ்க்கையில் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்கள் ஏன் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறீர்கள் என்ற மாதிரியே கேட்கிறாய். பொறுமையாக இருந்து பார், எவ்வளவு பெரிய சிறப்பான சந்தோஷங்கள் எல்லாம் வருகிறது என்று. ஒரு நாளும் ஒரு பொழுதும் வாழ்க்கையில் உங்களுக்கு குறை வைக்க மாட்டேன். அமைதியோடு இருக்கும் அளவுக்கு, நிம்மதியாக வாழும் அளவுக்குத்தான் உங்களுக்கு நான் சந்தோஷத்தை கொடுப்பேனே தவிர ஒவ்வொரு பொழுதும் நீங்கள் கவலைப்படும் அளவுக்கு நான் கொடுக்க மாட்டேன். எல்லாமும் இனிமேல் நல்லதுதான், எல்லாமும் இனிமேல் யோகம்தான். எல்லோரும் உன்னை பார்த்து வியப்பார்களே தவிர உன்னை அசிங்கமாக பார்க்க மாட்டார்கள். அமைதியோடு இருந்து பாருங்கள், சந்தோஷமாக இருந்து பாருங்கள். எவ்வளவு பெரிய மாற்றங்கள் எல்லாம் வருகிறது என்று பாருங்கள், நீங்களே வியப்பீர்கள். அந்த அளவுக்கு நல்லதுகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரும் காலத்தில் நடக்கப் போகிறது. சிலர் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா, தொடர் முயற்சி செய்தேன், நான் வெற்றி பெற்றேன், தொடர்ந்து நான் வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலேயும் வெற்றி பெறுவதற்கான காரணம் நான் முயற்சி செய்ததுதான் என்பார்கள். நீ அடிக்கடி என்னிடம் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் கூறுவாய், என்ன தெரியுமா, நானும் தான் முயற்சி செய்கிறேன், நானும் தான் உங்களுக்கு இனிமேல் எல்லாமும் சொர்க்கம்தான். அதாவது பூமியில் இருக்கும் பொழுது கவலைகள் என்பார்கள் அல்லவா, ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லாமும் திருப்திகள் தான், எல்லாமும் நிறைய நிறைய சந்தோஷங்கள் தானே தவிர எதுவும் இனி உங்களுடைய வாழ்க்கையில் தவறுகள் என்பது கிடையாது. சில பேர் முயற்சி செய்வார்கள், சில பேர் என்ன சொல்வார்கள், முயற்சி செய்துதான் நான் ஜெயித்தேன் என்பார்கள். நீயும் முயற்சி செய்கிறாய், ஆனால் இன்னும் ஜெயிக்கவில்லை. நீ செய்யும் முயற்சிக்கு நிச்சயமாக வாழ்வில் வெற்றி பெறுவாய். நல்லதே நடக்கும். எப்பொழுதும் கூட இருப்பேன். ஓம் சாய்ராம்.